டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தன்னுடைய 17 வயதுல இயக்குனரை நம்பி ஏமாத அப்படின்னு நடிகை அமலா பால் ஓபன் டாக்கா பல விஷயங்களை பேசியிருக்காங்க. வீரசேகரன் படத்தின் மூலம் அறிமுகமானவர் தான் அமலா பால். அதன் பிறகு விஜய், விக்ரம் படங்கள்ல நடிச்சு பிரபலமானாங்க. தனது வாழ்க்கையில பல சோதனைகளை தாண்டி தற்பொழுது குடும்பத்தோட நிம்மதியா வாழ்ந்துட்டு வராங்க அமலா பால். இந்த நிலையில தான் அமலா பால் தனது 17வது வயதுல எடுத்த விபரீதமான முடிவு பத்தி பேசியிருக்காங்க. அதனால அவரோட வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உண்டாச்சு அப்படிங்கறத பத்தியும் அவங்க வேதனையோடு பகிர்ந்திருக்காங்க. நடிகை அமலா பால் தனது நண்பரான ஜெகத் தேசாய் அப்படிங்கிறவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ இலை அப்படிங்கிற ஒரு அழகான ஆண் குழந்தை இருக்கு. அமலா பால் தனது குழந்தையோட திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிருந்த வீடியோவும் இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. சோசியல் மீடியால எப்பவுமே ஆக்டிவா இருக்கக்கூடிய அமலா பால் தனது குழந்தையோட இருக்கக்கூடிய போட்டோ மற்றும் வீடியோக்களை பகிர்ந்துட்டு வராங்க. இந்த நிலையில அமலா பால் சமீபத்துல அளித்த பேட்டியில தனது 17வது வயதுல நடந்த மிக மோசமான அனுபவத்தை பத்தி பகிர்ந்திருக்காங்க. வீரசேகரன் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில அறிமுகமானாலும் சிந்து சமவெளி படம் தான் அவரை மிகப்பெரிய சர்ச்சையில சிக்க வச்சிருக்கு. இந்த படத்துல மாமனாரும் மருமகளும் ஒன்றாக இருப்பது போன்ற தவறான உறவை பற்றிய பேசிய படமாக அந்த படம் அமைஞ்சிருந்தது. இதுல ஹரிஷ் கல்யாண் ஹீரோவா நடிச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த படம் வெளியான போது பெரும் சர்ச்சையும் ஆச்சு. அமலா பாலின் கேரக்டரையும் தவறா சித்தரிச்சு செய்திகளும் வெளியாச்சு. இந்த நிலையில தான் சிந்து சமவெளி படத்தால பல துன்பங்களை அடைந்ததாகவும் தனது குடும்பம் அடைந்த மனவேதனையை வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது அப்படின்னும் அமலா பால் வேதனையோடு தெரிவிச்சிருக்காங்க. சிந்து சமவெளி படத்துல நடித்ததை நினைச்சு என்னை விட என்னோட அப்பா ரொம்பவே வேதனை அடைந்தாரு. அப்படத்துக்கு எதிராக வந்த விமர்சனங்கள் எனக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை தந்திருக்கு அப்படின்னு அமலா பால் சொல்லியிருக்காங்க. பலரும் பலவிதமா தாக்கி பேசினதை ஏத்துக்கவே முடியலன்னு அமலா பால் வேதனையோடு தெரிவிச்சிருக்காங்க. அதனால நான் கேரளால இருந்து சென்னை வரவே ரொம்பவே பயப்பட்டேன். சிந்து சமவெளி படத்துல நடிச்சப்போ எனக்கு வெறும் 17 வயசு தான் ஆச்சு. அந்த சின்ன வயசுல என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியாம இந்த மாதிரி படங்களை ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு அமலா பால் தெரிவிச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க இயக்குனரோட பேச்சை கேட்டு நான் நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படம் எனக்கு இவ்வளவு பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்தும்னு நினைச்சு கூட பாக்கலன்னு அமலா பால் சொல்றாங்க. சிந்து சமவெளி படத்தால எழுந்த சர்ச்சையால மைனா படத்தின் ப்ரமோஷன் விழாவுக்கு கூட போக முடியல. எங்க நான் வந்தா சர்ச்சையாகும் அப்படிங்கறதால படக்குழுவினரும் என்ன கூப்பிடவே இல்ல. அப்போ நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் போன்ற பெரிய நடிகர்கள் எனக்கு போன் பண்ணி ஆறுதல் தெரிவித்ததாக அமலா பால் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து மைனா படத்தின் வெற்றிக்கு பிறகு ஏற்பட்ட அவமானத்தை தாண்டி வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை தொடர்ந்து மைனா படத்தின் வெற்றிக்கு பிறகு எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை தாண்டி முன்னேறிருக்க அப்படின்னு அமலா பால் சொல்றாங்க. இதன் பிறகு தலைவா, தெய்வ திருமகள் போன்ற படங்கள் நடிகைக்கான அங்கீகாரத்தை அமலா பாலுக்கு வழங்கியிருக்கு. அப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன், சினிமா ஒரு வியாபாரம், பொண்ணுங்களை எப்படி வேணாலும் பயன்படுத்துவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாங்க. அந்த அடியிலிருந்து விழுந்து மீண்டும் எழுந்திருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அமலா பால் கடைசியா தமிழ்ல நடிச்ச ஆடை படத்துல நிர்வாணமா நடிச்சு சர்ச்சையாச்சு. ஆனாலும் அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒண்ணா இருக்கு. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.